வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கும்பராசியில் ராகு பயிற்சி. அது மே 2025 நடைபெறுகிறது. அதனால் 2 ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாகிறது. ராகு பகவான் தற்போது மீனராசியில் இருக்கிறார். இவர் மே 2025 வரை அங்கேயே இருப்பார். மீனத்திற்கு பிறகு ராகு 2025ஆம் ஆண்டில் கும்பத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். ராகு கும்பத்தில் இருக்கும்போது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் என்பதை இந்த வலைப்பதிவில் பார்ப்போம். கும்பத்தில் ராகு பயிற்சி மகரம் கும்பம் இந்த 2 ராசி மக்களும் நல்ல பலன் பெற்று நலமாக வாழ்வார்கள். மகர ராசி மக்களுக்கு ராகுமான் கும்பராசியில் சஞ்சாரம் செய்வது சாதகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த இவர்களது எல்லா காரியங்களும் இப்பொழுது நடைபெறும். இவர்கள் திடீர் பலன்களும் செல்வமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிலருக்கு சொத்து சுகம் வீடு வாசல் அமையவும் வாய்ப்பு இருக்கிறது. தொழிலதிபர்களும் வியாபாரிகளும் தங்கள் தொழிலில் வெற்றி பெறலாம். மகராசி மக்கள் தாங்கள் நீண்ட காலமாக பொருளாதார நெருக்கடியுடன் போராடி கொண்டிருந்தால் இந்த நேரம் இது இவர்களுக்கு இறுதியான ஒரு நிவாரணம் பெற்று நலமாக வாழக்கூடிய சூழலை ராகு தருவார். அதே நேரத்தில் மகராசி மக்கள் கடன்கள் மற்றும் கடன்களிலிருந்து விடுபடக்கூடிய சூழலும் இருக்கிறது. உங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை நீங்கள் செலவிடும் திறனை பெற்று நலமாக மகிழ்வாக சந்தோஷத்துடன் வாழ்வீர்கள். பொறுமை மற்றும் விடாமுயற்சியுடன் வேலை செய்யுங்கள். யாவும் உங்களுக்கு நலமாகும். வெற்றி உங்களை நோக்கி வருகிறது. ஆகவே எச்சரிக்கையுடன் கண்காணிப்புடன் இருங்கள். வரும் வெற்றியை நீங்கள் தழுவுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் அந்த நிலைமை இப்பொழுது மாறி நல்லதொரு உயர்வை நீங்கள் நோக்கி நடைபோடுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் முழுமையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். வேலை நிமித்தமாக மகராசி மக்களுக்கு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்வதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் பண ஆதாயமும் சொத்து ஆதாயமும் உங்களுக்கு வரும் என்று நம்பி செயல்படலாம். அடுத்து கும்பம். ராகு கும்பராசியின் வீட்டில் நுழைகிறார். கும்பராசியில் பிறந்தவர் ராகுவுக்கும் சனிக்கும் சுமூகமான உறவை கொண்டிருப்பதால் இந்த சஞ்சாரத்தால் அதிக லாபம் பெறக்கூடிய ராசிகளில் கும்பம் முதலாவது இருக்கிறது. நீங்கள் நல்ல வேலையை செய்து முடிப்பீர்கள். குடும்ப பிரச்சனைகள் யாதும் இருந்தாலும் அது இப்பொழுது உடனடியாக நல்ல விதமாக தீர்க்கப்படும். நீங்கள் வேலை தேடிக்கொண்டிருந்தால் இப்பொழுது உங்கள் வேலை நீங்கள் தேடிக்கொண்ட வேலை கிடைக்கும். அதில் வெற்றி பெற உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் புதிய வருமான ஆதாரங்களை பெறுவதற்கு உண்டான சூழலும் அதிகமாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். மற்றும் உங்களின் பொருளாதார நிதிநிலையை நீங்கள் வேலை செய்து ஆதாய பலன் பெற்று பலப்படுத்துவீர்கள். கும்பராசி மக்களுடைய காதல் உறவுக்கு இது ஒரு சிறந்த தருணமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வளரும், பாசம் பெருகும், பரஸ்பரம் புரிதல் உண்டாகி நலமாக வாழ்வார்கள். கும்பராசி மக்கள் தங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய சூழலை அடைந்து வெற்றி பெறுவார்கள். இந்த கட்டத்தில் நீங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பீர்கள். நீங்கள் உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக பங்கு சந்தையில் முதலீடு செய்தால், நீண்டகால இருப்புக்காக முதலீடு செய்தால் நீங்கள் சந்தேகத்திற்குமின்றி பல மடங்கு லாபத்தை பெற்று அதிகமாக நீங்கள் சம்பாதித்து செல்வ சீமானாக உயர முடியும். இந்த மாதத்தில் ராகு மற்றும் கேது நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ராகு எந்த ராசியையும் வீட்டையும் ஆட்சி செய்யவில்லை. ராகு திருவாதிரா, சுவாதி, சதபிஷா ஆகிய ராசிகளை ஆட்சி செய்கிறார். ராகு ரிஷபம் அல்லது மிதுனத்தில் வலுவாகவும் விருச்சிகம் மற்றும் தனுசு ராசியில் பலவீனமாகவும் இருக்கிறார். ஆகவே ராகு பகவானுடைய இந்த 2025 பயிற்சி என்பது மகர கும்பராசிகளுக்கு அதிக அற்புதமான பலன்களை கொண்டு வந்து சேர்த்து அவர்களை செல்வ சீமானாக மாற்றி அவர்கள் தங்கள் குடும்பத்துடன் குடும்ப உறவுடன் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தி நலத்தை அதிகமாக தரக்கூடிய தன்மையில் இருக்கிறார். இருப்பினும் மேற்கூறிய 2 ராசி மக்களும் சற்று எச்சரிக்கையுடன் கவனமாகவும் இருக்க வேண்டும். தன்னை நோக்கி வரும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்த தவறாமல் செயல்பட்டு அது முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவிரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும்
வளமுடன் நலமாக தேக திடகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.